தமிழ்நாடு அரசு நிர்வாகத்திலும் வெளிப்படைத்தன்மையிலும் புதிய முன்னுதாரணங்களை நிலைநாட்டியுள்ளது. முதற்கட்டமாக 34 அமைச்சர்கள் அடங்கிய முழு அமைச்சரவை கூட்டணி கட்சிகளின் பிரமுகர்களுடன் சத்திய பிரமாணம் செய்து கொண்டது. ஒவ்வொரு அமைச்சரும் மாதாந்திர பொது கணக்கெடுப்பு அறிக்கைகளை வெளியிடுவது கட்டாயமாக்கப்பட்டது. முதலமைச்சர் விஜய் சட்டமன்றத்தில் நேரடியாக கேள்விகளுக்கு பதிலளிப்பதன் மூலம் புதிய தரம் அமைத்தார். இந்தியாவின் முதல் தற்கேளிக்கை அமைச்சகம் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டது. மாநில உரிமைகளை வலியுறுத்தி நட்புறவுக் கொள்கையில் தமிழ்நாடு புதிய நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. ஆந்திர முதலீட்டு பிரச்சாரம் உள்ளிட்ட பொருளாதார சர்ச்சைகள் நிமிர்த்தப்பட்டன. வெற்றி தமிழ் நாத்தினூப்புரப்தி தமிழ்நாடு அரசு பெண்கள் மற்றும் குடும்ப நலனை முன்னிலைப்படுத்த பல்வேறு முன்னேற்றமான கொள்கைகளை செயல்படுத்தியுள்ளது. ஆகன்வாடி மற்றும் மதிய உணவு திட்ட பணியாளர்களின் பங்கு மதிப்பிற்குரியது என்பதற்கு அங்கீகாரம் அளித்த அரசாங்கம் அவர்களின் மாதச் சம்பளத்தை Rs18,000 உயர்த்தியுள்ளது. மேலும் 60 வயதிற்கு கீழுள்ள குடும்பத் தலைவிகளுக்கு நேரடி நன்மை பரிமாற்றத்தின் மூலம் மாதத்திற்கு Rs2,500 வழங்கப்படுகிறது. மதிப்புமிகு மகளிர் திட்டத்தின் கீழ் 1,15 கோடி பெண்கள் இத்திட்டத்தின் பயனாளிகளாக இருக்கின்றனர். இக்கொள்கைகள் பொருளாதார ஆதரவு வழங்கி பெண்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த பங்களிக்கின்றன. மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தமிழ்நாடு அரசு பல்வேறு முக்கிய முன்னெடுப்புகளை செயல்படுத்தியுள்ளது. முதன்மையாக 5 ஆண்டுகள் அல்லது அதற்கும் மேற்பட்ட சேவை காலம் நிறைவு செய்த தற்காலிக ஆசிரியர்கள், செவிலியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் நிரந்தரமாக நியமிக்கப்படுகிறார்கள். இக்கருத்திருப்பது வேலை வாய்ப்பை உறுதியானதாக மாற்றுவதில் முக்கிய பங்காற்றுகிறது. மேலும் தமிழ் மற்றும் ஆங்கிலம் மட்டுமே அதிகாரப்பூர்வ மொழிகளாக கடுமையான இருமொழி கொள்கை செயல்படுத்தப்படுகிறது. அதே சமயம் 5 லட்சம் இளைஞர்கள் முதல்வர் மக்கள் சேவை நண்பர் திட்டத்தின் கீழ் சேர்க்கப்பட்டு 100க்கும் மேற்பட்ட அரசு சேவைகளை வழங்க கற்றுக்கொள்வார்கள். இதன் மூலமாக அரசு மக்கள் தொடர்பை தமிழ்நாடு அரசின் சட்டம் ஒழுங்கு போதை விலக்கு முயற்சிகள் மாநில பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய முனையுகின்றன. ரீஇன்ஸ்டேட்மெண்ட் மேம்படுத்தப்பட்ட அதிகாரங்களுடன் போதை தடுப்பு பணியகம் மறுபடியும் நிறுவப்பட்டு 37 மாவட்டங்களில் 65 குற்றப்பிரச்சார நிலையங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. இது போதைப் பொருள் அல்லாத தமிழகம் இயக்க திட்டத்தின் ஒரு முக்கிய கட்டமாகும். இம்ப்ளிமெண்டேஷன் உச்சநீதிமன்றம் TVK அரசின் நம்பிக்கை வாக்கிற்கெதிரான CBI விசாரணை மனுவை தள்ளுபடி செய்துள்ளது. இம்ப்ளிமெண்டேஷன் வெற்றி தமிழகம் ராணிவேலு நாச்சியார் படை என்ற 50,000 பிளெயின் கிளாத்ஸ் பெண்கள் போலீஸ் அதிகாரிகளை தமிழ்நாடு அரசு மக்கள் நலனை கருத்தில் கொண்டு மரியாதைமிக்க மின்சாரம் மற்றும் உள்கட்டமைப்பு கொள்கைகளை அமல்படுத்துகிறது. அனைத்து குடியிருப்புகளுக்கும் மாதந்தோறும் 200 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும் என்பது மக்களுக்கு நற்செய்தி. இதுவே இல்லாமல் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தின் முழுமையான மதிப்பீட்டுக்காக Rs400 கோடி திட்ட மறு ஆய்வு முக்கியமானது. இதனுடன் இளங்கால விவாதங்களை அடுத்து தமிழக அரசின் பயனுள்ள தகவல் Rs600 கோடி முதலீட்டுடன் ஜெப் வெண்முரசின் அம்மாக்கள் திட்டத்தில் இடம்பெற்றுள்ளது. மேலும் 50% பசுமை ஆற்றல் நோக்குடன் Rs3000 கோடி கொள்கை திட்டம் தமிழ்நாடு அரசின் சமூக மற்றும் சுகாதார நலன் மேம்பாட்டுக்கு முன்னோடி முயற்சிகள் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. முதன்மையானபடியாக பழைய ஓய்வு தொகை திட்டம் OPS மீண்டும் நடைமுறைக்கு வரவழைக்கப்பட்டுள்ளது. புதிய பங்கு வழங்குமுறை மாற்றப்படுகின்றது. இதனால் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு நிதி முன்னேற்றம் கிடைக்கும். மேலும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் Rs25 லட்சம் மதிப்பில் சுகாதார காப்பீடு வழங்கப்படுவதன் மூலம் உலகத் தரமிகு சிகிச்சைகள் கிடைக்கும். அதே சமயம் AI டிரைவன் குடிமக்கள் முன்னுரிமை அட்டை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது மக்கள் நலத்திட்டங்களை தானாக அடையாளம் காண உதவும். மேலும் 16 லட்சம் அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 2 தமிழ்நாடு அரசு முக்கியமான பல கொள்கைகளை ரத்து செய்து பொதுநலனுக்காக புதிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. 100க்கும் மேற்பட்ட குறுகிய கால மேலாண்மை ஒப்பந்தங்களும் தேவையற்ற அரசு வாகனங்களும் சரிபார்க்கப்பட்டு நீக்கப்பட்டுள்ளன. தொழில் முனைவோரின் சந்தேகம் காரணமாக 6 மணி நேர சீட்டுக்காற்றல் ரத்து செய்யப்பட்டுள்ளது. டாஸ்மாக் வருவாய் பயன்பாடு மற்றும் TNEB ஒப்பந்தங்கள் மீதான செயயாதனைகள் வெளிப்படுத்தப்பட்டு 5,000 கோடியின் திட்டமாய்வுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளது. கல்வியில் புதிய தேசிய கொள்கையின் 3 மொழி பட்டியல் முடக்கப்பட்டுள்ளது. திருவிழாக்கள் மூலம் பெறப்பட்ட வருவாயின் 246 கோடி திருமண மண்டபங்கள் கடந்து கட்டிடம் திட்டங்கள்